வணக்கம். மாயம்மாள் அத்தியாயம் 11 தொடர்கிறது. எப்போதும் போல் கணவனுக்கு உணவு பரிமாறினாள், அவனுடன் பேசினாள், மருத்துவம் பார்த்தாள். இத்தனை வேலைகளை அவள் செய்தபோதும் அவளது சிந்தனை மட்டும் ஓயாது ஓடிக்கொண்டே இருந்தது. நள்ளிரவு பொழுதில் கணவன் உறங்கிவிட்டதை அறிந்தவள் மெல்ல எழுந்து தனது வயிற்று சுமையை தூக்கி கொண்டு சமையலறை வந்தவள் அங்கிருந்த பெரிய பானையை கஷ்டப்பட்டு நகர்த்தினாள். பானை வைத்திருந்த இடத்தின் கீழே மரப்பலகை ஒன்று இருந்தது. அதை அவள் நகர்த்தியதும் ஒரு ஆள் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குழி தெரிந்தது. அங்கிருந்த சிமிழ் விளக்கை ஏற்றியவள் அதனுள் மெல்ல கவனமாக இறங்கினாள். கீழே இறங்கியதும் அங்கே ஒரு பெரிய அறை இருந்தது. அதில் பழைய இரும்பு பெட்டி ஒன்று இருந்தது. அவசரமாக அதை திறந்தவள் கண்ணில் முதலில் தென்பட்டது அந்த புகைப்படம். அவர்களது திருமணத்தன்று எதேச்சையாக காட்டுக்குள் சுற்றுலா வந்திருந்த வெளிநாட்டவர் ஒருவர் அவளையும் செந்தில்குமாரையும் இணைத்து வைத்து எடுத்த புகைப்படம் வருது. முதலில் முடியாது என்று மறுத்தவள் பின்பு தந்தையின் வற்புறுத்தலுக்காக வெட்கத்துடன் ஒத்துக்கொண்டாள். அந்த புகைப்படம்தான் இது. அதை காண காண அவளுக்கு மனம் கனத்து போனது. சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு அதை பெட்டியினுள் வைத்துவிட்டு அதன் அடியில் இருந்த ஓலை சுவடிகளை கைகளில் எடுத்துக்கொண்டாள். பின்பு ஏதோ நிலைத்தவளாய் பெட்டியினுள் இருந்த கரையான் அரிக்காமல் இருப்பதற்காக வைத்திருக்கும் மருந்து குப்பியை ஞாபகமாய் எடுத்துக்கொண்டாள். ஓலை சுவடியை காலங்காலமாய் பாதுகாப்பது இந்த மருந்தல்லவா? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மேலே வந்தவள் பழையபடி பானையை நகர்த்தி வைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டபடி திரும்பியவள் அங்கு நின்றிருந்த கணவனைக் கண்டு அதிர்ந்தாள். உடனே கீழே இருந்த ஓலைச்சுவடியை கையில் அள்ளி கொண்டாள். தொடரும். அத்தியாயம் 12. பார்த்தியா, கட்டின புருஷனுக்கே தெரியாம அதுவும் வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்கியே. புருஷனை ஏமாத்துற உன்ன மாதிரி பொஞ்சாதியெல்லாம் என்ன பண்ணலாம் என்று வில்லன் சிரிப்பு சிரித்தபடி செந்தில்குமார் அவளை நெருங்கினான். நீ என்னை ஏமாத்தல? எதிர்கேள்வி கேட்டவளை கண்டு அவனது சத்தமாக சிரித்தான். அப்பாவும் நானும் பேசியதை நீ ஒட்டு கேட்டதை நானும் பார்த்துட்டேன். நீ எப்படியும் ஓலைச்சுவடியை காப்பாற்ற நினைப்ப. அதனால தான் நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. ஆனாலும் உன் நடிப்பு அபாரம் என்று அவன் ஓசை இல்லாத இரு கைகளையும் தட்டினான். இனியும் உன்கிட்ட ஏமாற நான் தயாரா இல்லை என்றவள் அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஒரு பிடியில் அவளை தடுத்து நிறுத்தியவன் அவளது கைகளில் இருந்த ஓலை சுவடிகளை பிடுங்கி கொண்டு அவளை பிடித்து கீழே தள்ளினான். இதை எதிர்பாராத செல்லி தடுமாறி கீழே விழுந்தாள். அவளது வயிற்றில் லேசாக வலி எழ ஆரம்பித்தது. இது பிரசவ வலி என்பதை அத்தனை பிரசவம் பார்த்தவளுக்கு புரியாதா இருக்குமா? ஆனாலும் வலியை பொறுத்து கொண்டு எழுந்தாள். அவள் எழுவதற்குள் செந்தில்குமார் ஓலை சுவடியை பையில வைத்து கொண்டு கிளம்பி ஆயத்தமாகி கொண்டிருந்தான். உடனடியாக அவளை தடுத்து நிறுத்தணும். அவன் மட்டும் கிளம்பி விட்டான் அவர்களை காட்டி அவர்கள் இத்தனை வருஷமா கட்டி காத்த சித்த மருத்துவம் சிதைந்து போயிடும். அந்த கணம் மாயம்மா அவளது உடம்புல புகுந்தாலோ என்னவோ சமையலறையில் இருந்த உலக்கையை எடுத்து வந்து அவனது பின்னந்தரையில் ஆக்ரோஷத்தோடு ஓங்கி அடிச்சிட்டா. செந்தில்குமார் அதிர்வுடன் திரும்பி பார்த்தவன் அப்படியே மயங்கி சரிந்தான். இதான் சந்தர்ப்பம் என்று எண்ணியவள் ஓலை சுவடியை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓட ஆரம்பித்தா. கர்ப்பிணி பெண்ணான அவளால் வெகு தொலைவில் ஓட முடியலை. அப்படியே ஓடினாலும் ஓலை சுவடியை பாதுகாக்க முடியாது. எந்த நேரம் வேண்டுனாலும் அவளோ கணவன் எழுந்து வரக்கூடும். அந்த கணம் அவளில் தோன்றியது கோவில்தான். நேராக மாயம்மன் கோயிலுக்கு வந்தவள் அங்கு கஞ்சி ஊற்றி வைக்கப்படுற அலுமினிய பாத்திரத்தோட மூடியை திறந்து அதோக்குள்ள ஓலைச்சுவடியை வச்சு அதை ஞாபகமாக கரையான் அரைக்காமல் இருக்க மருந்தையும் பூசி விட்டு அந்த குப்பியையும் சேர்த்து அதில் வச்சா. பிறகு அந்த பாத்திரத்தை மூடியவள் அம்மனின் சிலைக்கு பின்னே வந்தாள். அங்கிருந்த சூலாயுதம் கொண்டு குழியை தோண்டியவள் அதனுள் அந்த பாத்திரத்தை வச்சு மண் கொண்டு மூடினாள். பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள அங்கேயே அமர்ந்தாள். தனது நிர்கதியான நிலையை எண்ணி அவளுக்கு அழுகதான் வந்தது. தந்தை இருந்திருந்தால் அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா? சகோதரனிடம் ஓலை சுவடியை கொடுக்கலாம், ஆனால் அது செந்தில்குமார் கைக்கு மறுபடியும் போயிடுமோன்னு அவள் ரொம்ப பயந்தா. மருத்துவத்தை காசாக்க அவள் விரும்பலை. என்னை மன்னிச்சிரு தாயே, எனக்கு வேறு வழி தெரியலன்னு மானசீகமாக அம்மனை வேண்டிக்கிட்டா. அப்போ அவளுக்கு பிரசவ வலி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. குழந்தை பிறக்க போகுதுன்றதை அவள் உணர்ந்தா. கோயிலை மாசுபடுத்தக்கூடாதுன்னு எண்ணி மெல்ல எழுந்து நடந்தவ சிறிது தூரம் நடப்பதற்குள்ள குழந்தை முட்டி கொண்டு வந்தது. ஆற்றங்கரையில் இருந்த புல்தரையில் அமர்ந்தவள் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்க துவங்கினாள். ஆரோக்கியமான உடல் என்பதால் அதிக சிரமம் இல்லாத பிள்ளையை பெற்றெடுத்தா. அழகான ஆண் குழந்தையை கண்டவளுக்கு விழிகள் கலங்கியது. பின்பு சுதாரித்து கொண்டு கூரிய கல்லை கொண்டு நஞ்சு கொடியை அறுத்து எடுத்தா. தனது உடல்நிலையை கூட பொருட்படுத்தாத குழந்தையை ஆற்று நீரில் கழுவி எடுத்து குழந்தையை தனது நெஞ்சோடு அணைச்சி தாய்ப்பால் புகட்டினாள். இனி என்று கொடுப்பாளோ அவளுக்கே அது தெரியாது. கணவனை போன்று இருந்த மகனை காண காண அவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அவனது காதல் தான் பொய்யாய் போனது. ஆனால் அவளது காதல் பொய்யில்லையே. அவள் மகனை அணைத்து கொண்டு அழுதாள். அப்போது பின்னால் இருந்த ஒரு கட்டை அவளை தாக்கியது. அம்மா என்று அலறியபடி குப்புற விழுந்தாள் அவள்.
அவளது பின்னந்தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது. சொல்லுடி, ஓலைச்சுவடி எங்க? தலையிலிருந்து ரத்தம் வடி ஆக்ரோஷமாக கேட்டபடி அங்கே நின்றிருந்தான் அவள் கணவன். சொல்ல மாட்டேன். அவளது குரல் உறுதியாய் ஒலித்தது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்றபடி சற்றும் முற்றும் பார்த்தவன் அப்போதுதான் கவனித்தான் அவளது கையில் இருந்த குழந்தையை. அதை கண்டதும் அவனது விழிகள் ஜொலித்தது. பாய்ந்து சென்று குழந்தையை அவளிடமிருந்து பறித்து கொண்டான். நீ சொல்லல, உன் குழந்தையை கொன்னுருவேன். கணவனது உன் குழந்தை என்ற வார்த்தை அவளது மனம் உடைந்து போனது. அவளது இதழ்களில் விரக்தி புன்னகை தோன்றியது. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நானும், உன்னை அப்பாவா அடைஞ்ச பாவத்துக்கு என் மகனும் உயிர் திறந்துதான் ஆகணும்னு விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் என்றவள் மெல்ல சிரித்தாள். குளிப்பாடி உனக்கு என்றவன் குழந்தையை தூக்கி கீழே வீசி எறிஞ்சான். செல்லி பதபதப்புடன் பாய்ந்து வந்து குழந்தையை பிடித்துக்கிட்டாள். அவளது உடல் நிற்க முடியாது தள்ளாடியது. குழந்தையை அணைவாக பற்றியபடி அவள் அப்படியே மடங்கி அமர்ந்தாள். சீ, நீயெல்லாம் ஒரு மனுஷனா? அவள் அவனை பார்த்து சீறினாள். நான் மனுஷன் இல்லை, அரக்கன் என்றவன் கொலைவெறியோடு அவளை பார்த்தான். அது என்னவோ உண்மைதான். அவள் இலக்காரமாக அவனை கண்டு சிரிச்சா. எனக்கு கிடைக்காத பொக்கிஷம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, கிடைக்கவும் விடமாட்டேன் என்றவன் கண்ணில் அருகில் இருந்த மூங்கில் காடு தென்பட்டது. கோடை காலத்தில் காய்ந்திருந்த மூங்கில் அவனுக்கு சாதகமாக போனது. அவனுக்கு சிகரெட் குடிக்கும் பழக்கம் இருந்ததால் அவன் தனது சட்டப்பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை உரசி மூங்கில பற்ற வைத்தான். காய்ந்த மூங்கில் சடசடன்னு பட்டி கொண்டது. தலையில் பலத்த அடி வாங்கியதால் செல்லியால் இதை தடுக்க முடியலை. இனி யாருக்கும் கிடைக்கக்கூடாது, உனக்கு கூட அவன் குரோதத்துடன் கூற செல்லி அவனை கண்டு இகழ்ச்சியாக சிரித்தான். அப்போது அவனுக்கு புரியலை. இப்போதான் அவனுக்கு புரிகிறது அவள் ஓலைச்சுவடியை காப்பாற்றி விட்டாள் என்று. நீயும் உன் பிள்ளையும் காட்டுத்தீயில பொசுங்கி சாவுங்க என்று சிறிது இறக்க இல்லாது கூறிட்டு தான் கையோடு கொண்டு வந்திருந்த தன்னோட உடமை அடங்கிய பையை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். இருள் சூழ்ந்திருந்தாலும் பற்றி எரியும் தீயோட வெளிச்சத்தில் செந்தில்குமார் செல்வது அவளுக்கு நன்கு தெரிந்தது. அதே போல தனது உயிர் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிந்து கொண்டு இருப்பதையும் அவள் உணர்ந்தாள். அவனை எதுவும் செய்ய முடியலையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம், சித்த மருத்துவம் இத்தோடு அழிந்து போவதை எண்ணி எழுந்த துயரம் மறுபக்கம். அவள் மிகவும் ஓய்ந்து போனாள். அவனை தண்டிக்க வேண்டும் என்று கூட அவள் நினைக்கல. ஆனால் அவளுடைய மக்களுக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலையே என்ற துயரமே அவளை வாட்டி வதைத்தது. இதுக்கெல்லாம் காரணமான உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று முணுமுணுத்தவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. செல்லி, பழக்கமான குரல் அவளது செவியை தீண்டியது. அது அவளது தோழன் வீராவின் குரல் அல்லவா? வீரா, அவள் சிரமப்பட்டு அவனை அழைத்தாள். நீ பத்திக்கிட்டு எரியுதுன்னு இங்கே வந்தா, தீ பத்திக்கிட்டு எரியுதுன்னு இங்கே வந்தா, நீ இப்படி கிடக்கிறியே செல்லி. அவன் அவளை கண்டு கண்ணீர் வடித்தான். எல்லாம் என் விதி வீரா என்றவள் உயிரை இழுத்து பிடித்து கொண்டு நடந்ததையெல்லாம் அவனிடம் கூறினாள். என்னோட ஒரே கவலை என் மகனை பற்றி தான். இங்கே இவன் இருந்தால் இவனோட அப்பாவை பற்றி தெரிஞ்சு என் அண்ணனே இவனை வெட்டி கொன்னுரும். இவனை எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்துருவீரா? புண்ணியமாக போகட்டும். மகனை தோழனது கைகளில் கொடுத்துட்டு 2 கையையும் கூப்பி அவள் கண்டு ஓவென்று அழுதான். அப்படியெல்லாம் சொல்லாத செல்லி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ இவனை தூக்கிட்டு இங்கிருந்து போயிரு என்று அவனை அவசரப்படுத்தினாள். அவனும் வேறு வழி இல்லாது அவளது பேச்சை தட்ட முடியாது குழந்தையை தூக்கிட்டு சென்றான். போகும்போது அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி அழுது கொண்டே சென்றான். வீரா மலையை விட்டு இறங்கி ஊர் பக்கம் வந்தபோது அப்போதுதான் திருவேங்கடம் பேருந்தில் இருந்து இறங்கினார். இந்த மாதம் மருந்து வாங்க அவர் வந்திருந்தார். அவரை கண்டதும் வீரா நடந்ததையெல்லாம் கூறி அழுதான். போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வீரா என்றவரை கண்டு, வேண்டாயா, அந்த அளவுக்கு போராட எங்களுக்கு சக்தி இல்லை. என்னோட ஒரே நோக்கம் செல்லியோட மகன் நல்லா இருக்கணுங்கிறது தான். நீங்கள் இவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க என்று அவன் கை கூப்பி வேண்ட, பிள்ளை இல்லாதவங்களுக்கு அவருக்கு குழந்தை பெரிய வரமாக தோன்றியார். இந்த சின்ன கண்ணனை பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு வீரா, அவர் சந்தோஷத்தோடு கூறினார். அவர் குழந்தையை எடுத்துக்கிட்டு செல்லும்போது வீரா அவரை தடுத்து நிறுத்தி, செல்லியோட மகன் செல்வா, என் செல்லா குட்டி என்றவன் குழந்தையின் பாதத்தில் அழுந்த முத்தமிட்டான். திருவேங்கடம் குழந்தையை எடுத்துக்கிட்டு சென்று விட வீரா மீண்டும் காட்டுக்குள் வந்து பார்த்தபோது செல்லி இருந்த இடத்துல வெறும் சாம்பல் மட்டுமே மிஞ்சி இருந்தது. செந்தில்குமார் வைத்த தீயில அவர்கள் இனத்தில் பல குடும்பம் இருந்து சாம்பல் ஆயிடுச்சு. சில குடும்பம் மட்டுமே தப்பிச்சிச்சு. வீரா கோபத்தோட செந்தில்குமாரை பற்றிய எல்லா விஷயத்தையும் வேங்கையன் ராசையாவிடம் கூறினார். செந்தில்குமாரோட துரோகத்தை எண்ணி அவர்கள் கொதித்தனர். வீரா மறந்தும் குழந்தைய பற்றி எதுவும் சொல்லலை. அவனுக்கு தெரியும் செந்தில்குமார் மீது கோபம் இருக்கு, அந்த கோபம் குழந்தை மீது திரும்பும். செல்லியோட சேர்ந்து குழந்தையும் எரிந்து போச்சுன்னே அவங்க நம்பினாங்க. வீரா நினைச்சது போல செல்லி இறந்ததுக்கு வருந்தியவர்கள் மருந்தும் குழந்தை இறந்ததற்கு வருந்ததில்லை. துரோகியோட வாரிசு ஒளிஞ்சிச்சுன்னு எண்ணினாங்க. காட்டில் இருந்து வந்த செந்தில்குமார் கூறிய கதைகள் அனைத்தையும் கேட்ட கந்தன், இப்போவாவது உனக்கு புத்தி வந்ததே, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, அந்த காட்டு கும்பல் இங்கே வர்றதுக்குள்ள நீங்கேருந்து போயிரு என்றார். நான் எதுக்கு போகணும்? செந்தில்குமார் முறுக்கினான். எனக்கு மகன் உயிரோடு இருக்கணும் செந்தில், நீ புறப்படு என்று அவர் கடுமையுடன் கூற செந்தில்குமார் அன்றே பட்டணம் கிளம்பினார்.
இனி எந்த காரணம் கொண்டு நீங்கள் வரக்கூடாது, நானே செத்தாலும் கூட. அப்பா! அவன் திகைத்தான். கிளம்பு. அவர் அவனை துரிதப்படுத்தினார். செந்தில்குமார் கிளம்பி செல்வதற்குள் மலைவாழ் மக்கள் கந்தனை தேடி வருவதற்கும் சரியாக இருந்தது. எங்கே உன் மவன்? அவன் வெளியில் வர சொல்லு. வீரா தான் ஆவேசமாக கொதித்தான். தோழியின் நிலை அவன் கண்முன் வந்து போனது. யார் எனக்கு மகன்? அவனா? அவனை தலைமுழுகி பல மாசங்காச்சு என்று கந்தன் ஒன்றும் அறியாதவராய் சொன்னார். என்ன விளையாடுறியா? உம்ம மவன் எங்கள் காட்டை கொளுத்திட்டு இங்கே வந்திருக்கான். எங்கள் செல்லியும் கொண்டு போட்டிருக்கான். நாங்கள் அவனை சும்மா விட மாட்டோம். வேங்கையன் ஒரு ஆசையாகவும் கோபத்தில் கத்துனார். என்னது? காட்டை கொளுத்திட்டாங்களாம்? என் மகனை உயிரோடு கொளுத்திட்டீங்களா? நீங்கள் நாசமாக போவீங்க, கொலைகார பாவிகளா! உங்களை என்ன செய்கிறேன் பாரு என்றவர் காவல்துறைக்கு அழைத்து விஷயத்தை கூற காவல்துறை அங்கு விசாரணைக்கு வந்தது. ஆனால் அவர்களோ வழக்கை விசாரிப்பதை விட பணத்தை பெற்றுக்கொண்டு அதை முடிப்பதில் குறியாக இருந்தனர். கந்தனின் தூண்டுதலின் பேரில் செந்தில்குமாரை கொன்றதற்காக வீரா, வேங்கையன், ராசையா மூவரையும் கைது செய்து நைய புடைத்து விட்டனர். அதிலிருந்து காவல்துறை பக்கம் அவர்கள் தலை வைத்து படுப்பது இல்லை. ஆனால் அவர்களது மனதில் வன்மத்தி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அவர்களை பொறுத்தவரை செந்தில்குமார் எங்கோ உயிரோடு இருக்கின்றான். ஆனால் அந்த ஊரை பொறுத்தவரையில் செந்தில்குமார் காட்டுத்தீயில் இறந்து விட்டான். செல்லியின் திருமணத்தை அங்கீகரிக்காத வேங்கையன், ராசையா, வீரா மூவரும் சேர்ந்து செல்லி, செந்தில்குமார், அவர்களது குழந்தை அனைவரையும் கொன்றுவிட்டனர் என்று கட்டுக்கதையை பரப்பி வந்தார் கந்தன். தனது இரண்டாவது மகன் வசந்தகுமாரிடமும் அதே கதையை கூறி நம்ப வைத்தார். கடைசி வரை செந்தில்குமார் உயிரோடு இருப்பது வசந்தகுமாருக்கு கூட தெரியாது. அமெரிக்காவில் குடியேறிய செந்தில்குமார் அங்கேயே படிப்பு முடித்து வேலையை தேடிக்கொண்டவர் அமெரிக்க வாழ் இந்திய பெண்ணான சாந்தியை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு அவர் செல்லி என்ற பெண்ணை மறந்தே போனார். வீரா தனது தோழியின் அஸ்தியை கரைத்துவிட்டு காட்டை விட்டு வந்தவன் பற்றற்றவனாய் அப்படியே கால் போன போக்கில் சுற்றி கொண்டு இருந்தான். அவ்வப்போது செல்வாவை மறைந்திருந்து பார்த்துவிட்டு வருவான். திருவேங்கடம், சுபத்ரா இருவரும் அவர்கள் பெற்ற பிள்ளை போன்று அவனிடம் பாசம் காட்டி வளர்ப்பதைக் கண்டவன் அதற்கு மேல் செல்வாவை பார்க்க செல்வதில்லை. தாய் பாசம் சந்தேகிக்க கூடாதல்லவா? அவர்களின் மகனாக செல்வா நன்றாக இருப்பான் என்கிற நம்பிக்கை அவனுள் இருந்தது. அம்மா அம்மா! தீயின் சூடு குறைந்ததும் எரிந்த வீட்டில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தும் போதும் இரும்பு பெட்டியிலிருந்து செல்லியின் திருமணப் புடவையும் புகைப்படமும் கிடைத்தது. வேங்கையன் அதை எடுத்து கோபத்தீயில் வீச மாயி அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தாள். செல்லியின் நினைவு அவர்களுள் அப்படியே தங்கி போனாலும் அந்த கொடிய நிகழ்வை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறக்கலானார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆன்மா மட்டும் எதையும் மறக்கவில்லை. அது செல்லியின் ஆன்மா. காட்டின் இயற்கை வளத்தை அழிக்க வந்தவர்களை அவள் வதம் செய்தாள். எல்லோரும் அது மாயம்மனின் மகிமை என்று கொண்டாட அதுவே தொடர்கதையாகி போனது. இதோ இன்று செல்லி தன்னை கொன்றவனையும் தன் இனத்தை அழிக்க துணிந்தவனையும் அழிக்க காத்திருக்கிறாள். அன்று செய்ய முடியாதை இன்று செய்திட அவள் துடித்து கொண்டிருக்கிறாள். தொடரும். நன்றி.